இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையேயான 5 T20 போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. முதல் போட்டியில இந்தியா ஆல்ரெடி வெற்றி பெற்றுச்சு. இரண்டாவது போட்டி சென்னை சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்துல நேற்று நடைபெற்றது. இதுல இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செய்து 165 ரன்கள் எடுத்தது. 166 எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்குடன் களமிறங்கியது இந்தியா. மூன்றாவது விக்கெட்ல உள்ள வந்த திலக் வர்மா, அந்த வர்மா இல்லைன்னா மேட்சே வேற மாதிரி போயிருக்கும். அவர் தான் கடைசி வரைக்கும் நின்று ஆட்டத்தை ஜெயிச்சு கொடுத்துட்டு ஆட்ட நாயகன் விருதையும் வென்றிருக்காரு. இதுல இந்த மேட்ச்ல யார் பக்கம் என்ன தவறு இருக்கு, அதே மாதிரி யார் சரியா இதை கையாண்டாங்க, போலிங் எப்படி இருந்தது, பேட்டிங் எப்படி இருந்தது, இந்த ஆர்டர் எப்படி அமைஞ்சது, விக்கெட் எப்படி விழுந்தது, இந்த டோட்டல் விஷயங்கள் பத்தி தான் நம்ம இப்ப அலச போறோம். வாங்க அலசலாம். இந்த வெற்றி மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் தொடர்ந்து 10வது T20 போட்டியில் வெற்றியை இரண்டாவது முறையாக இந்திய அணி பெற்றிருக்கிறது. மூணாவது வீரராக களமிறங்கிய திலக் வர்மா கடைசி வரைக்கும் ஆடி 55 பந்துகள்ல 72 ரன்கள் சேர்த்து வெற்றி பாதைக்கு நோக்கி அழைத்து சென்றாரு. ஆட்ட நாயகனாகவும் அவர் தேர்வு செய்யப்பட்டாரு. ஒரு கட்டத்துல இந்திய அணி 78 ரன்களுக்கு 5 விக்கெட்களை இழந்து தோல்வியின் பிடியில் இருந்தது. அந்த நேரத்துல தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தருடன் இணைஞ்சு 38 ரன்கள் பார்ட்னர்ஷிப் எடுத்தாரு திலக் வர்மா. அதே போல ஹர்ஷ்தீப் சிங்குடனும் ரவி பிஷ்னாயுடனும் சேர்ந்து 20 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சு திலக் வர்மா அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றாரு. குறிப்பா ரவி பிஷ்னாய் அவர் போலரா இருந்தாலுமே கடைசி ஓவர்ல 2 4 விளாசினாரு. அந்த 2 4 பவுண்டரிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நிம்மதியை கொடுத்தது இந்திய வீரர்களுக்கு, அதாவது சென்னை ரசிகர்களுக்கு. இந்த ஆட்டத்துல திலக் வர்மா மட்டும் கடைசி வரைக்கும் நின்று பேட் செய்யாம இருந்திருந்தா இந்திய அணி 120 ரன்களுக்குள்ளேயே சுருண்டு தோல்வி அடைஞ்சிருக்கும். திலக் வர்மாவோட நிதானமான ஆட்டம் தான் இங்கிலாந்து கைகள்ல இருந்து வெற்றியை நம்ம இந்தியா பறித்ததுக்கு காரணம். அதே போல இங்கிலாந்து கைமேல் கிடைச்ச வெற்றியை கோட்டை விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு நெருக்கடி கொடுத்த இங்கிலாந்து அணி சரியான நேரத்துல சரியான பந்து வீச்சாளர்களை கேப்டன் பட்லர் பயன்படுத்தாததான் தோல்விக்கு காரணமாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா ஜோப்ரா ஆர்ச்சர் அவர் வீசிய 16வது ஓவரும் மார்க் வுட் வீசிய 13வது ஓவரும் தான் இந்திய அணியை வெற்றியின் எல்லைக்கு கொண்டு போனதாவே சொல்லலாம். இந்த T20 இருந்தாலும் சரி, ஒன் டே இன்டர்நேஷனலா இருந்தாலும் சரி, இந்த பரபரப்பான சேசிங் செய்யும் போது இந்திய அணியோட 3வது வீரரா களமிறங்குவதுதான் கோலியோட வழக்கம். 3வது இடத்துல களமிறங்கி எதிரணியோட ரன்ஸ் நல்லா சேஸ் பண்ணி கொடுப்பாரு. கோலிங்கிற ஜாம்பவான் T20 இருந்து விலகியதை அடுத்து அந்த இடத்துக்கு வந்தவர் தான் திலக் வர்மா. நேற்று அவர் இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சு சென்றது அணியோட சூழலை புரிஞ்சு மிகுந்த கட்டுக்கோப்புடன் எந்த பந்துகளை மட்டும் பெரிய ஷாட்கள் அடிக்கணும், எந்த பந்துகளை கவனமா எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத புரிஞ்சு ஆடினாரு திலக் வர்மா. இதுக்கிடையில ரன் ரேட்டையும் குறைவிடாம அவ்வப்போது பவுண்டரி, சிக்ஸர் இப்படி அடிச்சு 39 பந்துகள்ல அரை சதத்தை திலக் வர்மா நிறைவு செஞ்சாரு. திலக் வர்மாவோட இந்த பேட்டிங்கை பார்த்து 3வது இடத்தை விட்டு சென்ற விராட் கோலி நிச்சயம் பெருமைப்படுவார்னு சொல்லலாம். இந்திய அணி இந்த ஆட்டத்துல 4 சுழற்பந்து வீச்சாளர்களை கொண்டு பந்து வீசியது. வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், ரவி பிஷ்னாய் என 4 மட்டுமே 14 ஓவர்களை வீசி 118 ரன்களை கொடுத்து 6 விக்கெட்களை வீழ்த்தியிருக்காங்க. இங்கிலாந்து பேட்டர்கள் சுழற்பந்து வீச்சை, அதாவது ஸ்பின்னை எதிர்கொள்ள அச்சப்படுகிறார்கள் என தெரிந்து அவர்களுக்கு 4 முனை தாக்குதலையும் சுழற்பந்து வீச்சாளர்கள் மூலம் இந்திய அணி கொடுத்தது. ஆனாலும் ரன் சேர்க்க போராடிய இங்கிலாந்து அணி கடைசி நேரத்தில் நடுவரிசை பேட்டர்களின் பிஞ்ச் ஹிட் ஆட்டத்தால் 165 ரன்களை சேர்த்தது. கடந்த போட்டியிலாவது ஜோஸ் பட்லர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இந்த ஆட்டத்துல இங்கிலாந்துல யாருமே ஹாஃப் செஞ்சுரி அடிக்கவே இல்லை. சேப்பாக்கம் மைதானம் ஸ்பின் போலர்ஸ்க்கு அதிகமா ஒத்துழைச்சதுன்னு கூற முடியாது. அதே சமயம் ஸ்பீட் போலர்களை நன்கு பவுன்ஸ் செய்யவும் பேட்டர்களை நோக்கி பந்து வேகமா வரவும் உதவியது. இந்த மைதானத்துல வேகத்தை குறைச்சு வீசியிருந்தா நிச்சயம் இந்திய பேட்டர்கள் விளையாட சிரமமா இருந்திருக்கும். ஆனா அதிவேகத்துல இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் பந்து வீசி ரன்களை இந்தியாவுக்கு வாரி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஜோப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர் வீசி 60 ரன்களை கொடுத்திருக்காரு. மார்க் வுட் 3 ஓவர்களை வீசி 28 ரன்களையும், ஓவர்டன் 2 ஓவர்கள் வீசி 20 ரன்களையும் வாரி வழங்கினாங்க. அதில் ரஷீத் கட்டுக்கோப்பா பந்து வீசியதுல 4 ஓவர்ல 14 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார். இந்த ஆட்டத்திலையும் ஹர்ஷ்தீப் சிங் கடந்த போட்டியை போலவே புதிய பந்துல முதல் ஓவர்லயே விக்கெட்டை வீழ்த்தினாரு. பில் சால்ட்டுக்கு பவுன்சரை வீசிய நிலையில ஹூக் ஷாட்டுக்கு முயன்று விக்கெட்டை இழந்தார் பில் சால்ட். வாஷிங்டன் சுந்தர் வீசிய முதல் ஓவர் முதல் பந்திலேயே டக்கெட் விக்கெட் ஆனாரு. வருண் சக்கரவர்த்தி பந்தை முதல் முறையாக கிரிக்கெட்டில் எதிர்கொண்ட ஹாரி புரூக் கிளீன் போல்ட் ஆகி வெளியேறி போனாரு. அக்சர் பட்டேல் கட்டுக்கோப்பாக பந்து வீசி ஜாஸ் பட்லர், லிவிங்ஸ்டன் ஆகியோர் விக்கெட்களை வீழ்த்தினாரு. 4
4 ஸ்பின்னர்கள் மட்டுமே சேர்ந்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டத்தை முடிக்கும் நிலைக்கு கொண்டு வந்தாங்க. இங்கிலாந்து அணி 90 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து ரொம்பவே தடுமாறிச்சு. ஆனா அதுக்கு பிறகு கிடைச்ச தருணத்தை இந்திய பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்தவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஜேம்ஸ் ஸ்மித், பிரைடன் கார்ஸ் 2 பேரும் ஓரளவுக்கு ஸ்கோர் செஞ்சு அவங்க இங்கிலாந்து அணியை காப்பாத்தினாங்க. அதிலும் பிரைடன் கார்ஸ் 17 பந்துகள்ல 3 சிக்ஸர்கள் உட்பட 31 ரன்களை சேர்த்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினாரு. அதே போல ஜேம்ஸ் ஸ்மித் 2 சிக்ஸர்கள் 1 பவுண்டரி என 12 பந்துகள்ல 22 ரன்கள் சேர்த்து கடைசி நேரத்துல இங்கிலாந்து அணிக்கு உதவினாரு. இவங்க இருவரது விக்கெட்டையும் இந்திய பந்து வீச்சாளர்கள் எடுத்திருந்தா 100 ரன்களுக்குள்ள இங்கிலாந்தோட ஆட்டம் முடிஞ்சிருக்கும். 5 விக்கெட்டுகளை வேகமாக வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர்கள் அதன் பின் 75 ரன்களை இங்கிலாந்து பேட்டர்கள் அடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியா 2 ஓவர்கள் வீசி 6 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்த்திய நிலையில் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பளிக்கப்படவில்லை. அதே போல வாஷிங்டன் சுந்தருக்கும் 1 ஓவர் மட்டுமே வழங்கப்பட்டது. இவர்களை சரியாக பயன்படுத்தி இருந்தால் இங்கிலாந்தோட ஸ்கோரை இன்னும் கட்டுப்படுத்தியிருக்கலாம். இந்திய அணி இந்த ஆட்டத்துல மலமலனு விக்கெட்டுகளை இழந்ததுக்கு பேட்டர்களோட தவறான ஷாட்களே முக்கிய காரணம். திலக் வர்மா 72 ரன்கள் எடுத்தாரு. அதுக்கு அடுத்தபடியா அதிகபட்ச ஸ்கோர் வாஷிங்டன் சுந்தர் சேர்த்த 26 ரன்கள் மட்டும்தான். பெரிய பேட்டிங் வரிசை இந்திய அணி வச்சிருந்தாலும் இந்த பேட்டரும் பெருசா ஸ்கோர் செய்யவும் இல்ல, களத்தில் நிலைச்சு நிற்கவும் இல்ல. இங்கிலாந்து அணி கூடுதலாக 20 ரன்கள் சேர்த்திருந்தால் நிச்சயம் இந்திய அணியின் பேட்டர்களின் சொத்தையான இந்த ஆட்டத்துல தோல்வியை தழுவிருக்கும் இந்தியா. களத்துக்கு வந்த உடனேயே பெரிய ஷாட்டுக்கு முயற்சிக்கும் பேட்டர்கள் பந்து வீச்சையும் ஆடுகளத்தின் தன்மையையும் கவனிக்க தவறிவிட்டனர். அபிஷேக் சர்மா 3 பவுண்டரிகளுடன் அதிரடியாக தொடங்கினாலும் அதிவேகமாக பந்து வீசிய மார்க் வுட் பந்து வீச்சை கணித்து ஆட முடியாம கால் கேப்பில் வாங்கி வெளியேறினாரு. சஞ்சு சாம்சன் 5 ரன்கள்ல ஆர்ச்சரோட பந்து வீச்சுல விக்கெட்டை இழந்தாரு. இந்திய அணியோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்த வேகத்துல 3 பவுண்டரிகள் அடிச்சாலும் கார்ஸ் பந்து வீச்சுல ஒரு ஷாட் தேவையில்லாம முயற்சி செஞ்சு அவுட் ஆகி வெளியேறினாரு. கடந்த போட்டியிலும் இப்படித்தான் முதல் பந்திலேயே பெரிய ஷாட்டுக்கு முயன்று டக் அவுட்டில் வெளியேறினாரு கேப்டன். இந்த ஆட்டத்துல முக்கியமான சேசிங்ல நிதானமா பேட் செய்யாம தவறான ஷாட்களை ஆடினாரு. நடுவரிசையில ஹர்திக் பாண்டியா 7 ரன், துருவ் ஜுரேல் 4 ரன், இருவரும் ஏமாத்திட்டாங்க. இருவரும் ஓரளவுக்கு கை கொடுத்திருந்தா, பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தா திலக் வர்மா ஆட்டத்தை கடைசி ஓவர் வரை இழுத்திருக்க மாட்டார். 58 ரன்கள் வரை இந்திய அணி 2 விக்கெட்களை மட்டும்தான் இழந்திருந்துச்சு. ஆனா அடுத்த 20 ரன்கள்ல 3 விக்கெட்டுகள் வேகமா விழுந்துருச்சு. அவசரம், பொறுமை இல்லாதது, தவறான ஷாட்கள் ஆடியதுதான் பேட்டிங் வரிசையை குலைச்சது. இங்கிலாந்து சுழற்பந்து வீச்சாளர் அதில் ரஷீத் 4 ஓவர்கள் வீசி இந்திய ரன் ரேட்டை உயர விடாமல் இழுத்து பிடிச்சு உதவி செஞ்சாரு. இருப்பினும் இவர் கோட்டை விட்ட கேட்ச் வெற்றிக்கே உலை வைத்து விட்டது. முதல்ல பேட்டிங் செய்யும் போது கையில அடிபட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா இந்திய அணி வெற்றிக்கு கிட்டக்கே போயிருக்க முடியாதுன்னு சொல்லலாம். வாஷிங்டன் சுந்தர் அடிச்ச அந்த ஷாட்டோட கேட்ச் ரஷீத் விட்டதால் தான் திலக் வர்மா மற்றும் சுந்தர் பார்ட்னர்ஷிப் அமைக்க முடிஞ்சதுன்னே சொல்லலாம். ஒருவேளை ரஷீத் இந்த கேட்சை பிடிச்சிருந்தா ஆட்டம் வேறு மாதிரியாக திரும்பி இருக்கும். மார்க்குட் வீசிய அந்த ஓவரை சரியாக பயன்படுத்திய வாஷிங்டன் சுந்தர் ஒரு சிக்ஸர் 2 பவுண்டரி விளாசி 18 ரன்களை சேர்த்து 19 பந்துகள்ல 26 ரன்களை சேர்த்து ஆட்டம் இழந்தாரு. வாஷிங்டன் சுந்தரோட பிஞ்ச் ஹிட்டிங் தான் ஆட்டத்தின் போக்கே மாற்றிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். கடைசி 3 ஓவர்ல இந்திய அணி வெற்றிக்கு 20 ரன்கள் தேவைப்பட்டது. களத்துல திலக் வர்மாவும் ரவி பிஷ்னாயும் இருந்தாங்க. கார்ஸ் வீசிய 18வது ஓவர்ல ஏதாவது ஒரு விக்கெட் எழுந்து விடுமோ என அச்சப்பட்ட நிலை பிஷ்னாய் அருமையான பவுண்டரி அடித்து நெருக்கடியை குறைச்சாரு. கடைசி 2 ஓவர்கள்ல இந்திய அணி வெற்றிக்கு 13 ரன்கள் தேவைப்பட்டது. 19வது ஓவர் வரை லிவிங்ஸ்டன் வீசினாரு. இந்த ஓவரை பிஷ்னாய், திலக் கட்டுக்கோப்பாக ஆடினாங்க. லிவிங்ஸ்டன் வீசிய 5வது பந்துல பிஷ்னாய் பவுண்டரி அடிக்க பதற்றம் மேலும் குறைஞ்சது. கடைசி ஓவர்ல இந்திய அணி வெற்றிக்கு 6 ரன்கள் தேவைப்பட்டது. ஓவர்டன் வீசிய முதல் பந்தில் 2 ரன்களும் அடுத்த பந்தில் பவுண்டரி அடிச்சு திலக் வர்மா இந்திய அணி வெற்றி பெற வச்சார். இது போன்ற மேலும் பல அலசல்கள், கிரிக்கெட் அலசல்கள் தொடர்ச்சியா வரும் நம்ம சேனல்ல. பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.